நீட்டோட ரகசியம் என் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தா நான் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு வெற்று அரசியல் செய்யாம. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சொன்ன நீட் ரகசியம் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நீட்டை வைத்து வெற்று அரசியல் செய்யாம, நீட்டோட ரகசியம் என் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருக்கிறேன், ஆட்சிக்கு வந்தா நான் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன்னு வெற்று அரசியல் செய்யாம, எங்களுடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அன்று வெற்றி தலைவர் தெளிவாக சொன்னார். 3 வழிமுறைகளை சொன்னார். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார். கல்வியை மாநில பட்டியலில் வர வைக்க வேண்டும் என்று சொன்னார். நீதிமன்றத்தில் நீட்டை முற்றுமுழுதாக அழிப்பதற்காக, ஒடுக்குவதற்காக, அதிலிருந்து விலக்குவதற்காக சட்ட போராட்டம் செய்ய வேண்டும் என்பதையும் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் அந்த காலத்தில் யாருமே, இந்த சமகாலத்தில் எல்லாருமே இதை பத்தி பொருட்படுத்தாது. நீட்டு ரகசியம் எனக்கு தெரியும், நீட்டு ரகசியம் தெரியணும், ஒரு ரகசியத்தை ஒழித்து வைத்த ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ரகசியத்தை கடைசி வரைக்கும் யாருமே கேட்கல. அதனால மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர், இந்த நீட்டு ரகசியம் தெரியும்னு சில பேர் சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இதெல்லாம் நமக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அன்று சொன்னதுதான் இன்றும் என்றும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்பது கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும். நீட் போன்ற தேர்வுகளை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பல முறை இதை தெளிவாக சொல்லிட்டோம். இதில் அரசியல் செய்வதை விடுத்துவிட்டு ஆக்கப்பூர்வமாக அந்த மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இந்த விஷயத்தில் சட்ட ரீதியாக போராடுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.